Next topic, foreign direct investment, FDI and trade. What is foreign direct investment? The global level, any country investors can invest in any other country. That is called foreign direct investment without any restrictions. Okay, foreign direct investment is an important factor in global economy. You all know that foreign trade and FDI are closely related. One very close. In developing countries like India, Mari country, FDI in the natural resource sector, including plantation இந்த தோட்டப்பயிர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளான்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்க்ரீஸ், அதனால் ட்ரேட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஃபாரின் ப்ரொடக்ஷன் பை எஃப்டிஐ இஸ் யூஸ்ஃபுல் டு சப்ஸ்டியூட் ஃபாரின் ட்ரேட். ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இங்கே ஏதோ ஒரு கண்ட்ரியில் போய் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்கே இம்போர்ட்ன்றது என்னவாகும், ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அதனால தான் சப்ஸ்டியூட் ஃபாரின் ட்ரேட்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் எஃப்டிஐ இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை income generated from trade and regional integration schemes. And FDI is helpful to accelerate the economic growth by facilitating essential imports needed for carrying out development programs like capital goods, technical know-how, raw materials and other imports, and even scarce consumer goods. இந்த மாதிரி தொழில்நுட்ப ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் பேக்வேர்டு கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த மாதிரி கேபிட்டலாக வந்து சேரும். அதுக்கு இந்த எஃப்டிஐ வந்து ஹெல்ப் பண்ணுது. இங்கேயே சொல்லியிருக்கான் பார், when export earnings of a country are not sufficient, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால கிடைக்கிற ரெவன்யூ பத்தாமல் இருந்துச்சுன்னா இம்போர்ட்டுக்கு எஃப்டிஐ அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிடும். எது, அந்த எக்ஸ்போர்ட் ரெவன்யூஸ் ஸ்கேர்ஸாக இருக்கும்போது இம்போர்ட் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அப்போ அந்த கேப்பை வந்து இந்த எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபில் பண்ணிடும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு கொடுத்துருக்கான் பாரு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிகம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போனா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டன் பை சிட்டிசன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் அ ஒன் கண்ட்ரி. இப்போ ஜப்பான் எடுத்துட்டோன்னா அவங்க ஹோம் கண்ட்ரி, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா இஸ் அ ஹோஸ்ட் கண்ட்ரி இன் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி. திஸ் இஸ் வாட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் என்கரேஜ்டு பை வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஷார்ட்டேஜ். ஒரு கண்ட்ரியில் அந்த ஸ்கேர்ஸாக இருந்தால் தான் அங்கே இம்போர்ட்டை எக்ஸ்போர்ட்டை பண்ண போகிறாங்க. அண்ட் டிசைட் டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அக்சலரேட் ஆஃப் பேஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதெல்லாம் நடக்கணும்னா அங்கே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டால் தான் முடியும். மெனி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஸ்ட்ராங்லி ப்ரிஃபர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டு இம்போர்ட்ஸ். இம்போர்ட்டுக்கு பதிலாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஹவவர் த ரியல் இம்பேக்ட் ஆஃப் எஃப்டிஐ ஆன் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த எக்கானமி மே டிஃபர். அப்படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது வந்து எல்லா செக்டர்லேயும் ஈக்குவலான டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துடாது. ஒரு சில செக்டர்ஸில் டெவலப்மெண்ட் இருக்கும், ஒரு சில செக்டரில் பேக்வேர்டு இருக்கும். இப்போ இட் குட் பி அ போன் ஃபார் சம் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சம் செக்டர்ஸ் as well as ban for other sectors. அங்கே டெவலப்மெண்ட் இருக்கும், இங்கே பேக்வேர்டு இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரீஸை அழிச்சிடும். அதான் பேன் ஃபார் அதர்ஸ். திஸ் மே பி டிஸ்கஸ்ட் இன் த, அது வந்து ஒரு பட்டிமன்றமாக கூட வச்சுக்கலாம். லார்ஜ் டிமாண்ட் ஃபார் யூஎஸ்டி, யூஎஸ் டாலர் தானே எல்லா கண்ட்ரிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது எதனாலன்னா இந்த ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்கு அவங்களோட ஃபண்ட் பேங்க் பாலிசிஸ் படி இந்த யூஎஸ் டாலரை அதோட வேல்யூ வந்து கண்டினியூஸாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக மறைமுகமாக பண்ணுறாங்கன்றது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹிடன் அஜெண்டா ஆஃப் ஃபண்ட் பேங்க் பாலிசி. சரியா, அதனால தான் இன்னும் அமெரிக்க டாலர் வந்து ஹை லெவல்லே வச்சுட்ருக்குறாங்க இவங்களால தான். ஏன்னா அமெரிக்கா நிறைய அவங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்கு. மீனிங் ஆஃப் எஃப்டிஐ. எஃப்டிஐ மீன்ஸ் an investment in a foreign country that involves some degree of control and participation in management. இப்போ ஏதோ ஒரு கம்பெனி, ஃபாரின் கம்பெனி சைனாலேருந்து ஜப்பான்லேருந்து வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா
மேனேஜ்மெண்ட் யார் கண்ட்ரோலில் இருக்கோ அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். It corresponds to the investment made by multinational enterprise in foreign country. It is different from portfolio investment, which is primarily motivated by short-term profit and it does not seek management control. போர்ட்ஃபோலியோனா ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டில் கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எஃப்டிஐ வந்து மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு கொடுத்துருக்கான் பார். இட் மீன்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஃபண்ட் இன் டு த நேஷன் வேர் ஃபாரினர்ஸ் டெபாசிட் மணி இன் நேஷன்ஸ் பேங்க் ஆர் மேக் பர்ச்சேஸ் இன் த ஸ்டாக் ஆர் பாண்ட் மார்க்கெட்ஸ் சம்டைம்ஸ் ஃபார் ஸ்பெக்குலேஷன். ஷேர் மார்க்கெட் பாண்ட் ஷேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஃபாரின் கண்ட்ரி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, இல்லை இண்டிவிஜுவல்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பிஓபி. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன் இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்லாம், அதில் இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் சேரும். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஃப்டிஐ? சேல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ரிசோர்ஸஸ் எங்கே அபண்டண்ட்டாக இருக்கோ அங்கே இருக்கிற அபண்டன்ஸ் ரிசோர்ஸ் வந்து ஸ்கேர்ஸ் கண்ட்ரிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அக்யூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், டைவர்சிஃபிகேஷன் எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர்றது, மினிமைசேஷன் ஆஃப் காம்படிட்டிவ் ரிஸ்க். தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது அங்கே போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் படித்தது இல்லையா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ, அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இல்லை இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன் ட்ரேட் பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து போர்ட்ஃபோலியோ. ஆனால் இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்றது என்னென்னா, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி மூலமாக இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். லைக் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ காமன் டேர்ம் இன் த ஃபினான்ஷியல் செக்டர் ஆஃப் இந்தியா. எக்ஸாம்பிள், a mutual fund in the United States can make investment in an Indian based company. This is what foreign institutional investment. What are the advantages of foreign direct investment? Foreign direct investment mostly take from the direct investment. Hence we deal here with foreign direct investment. The important advantages of foreign direct investment are, first one, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். எங்கேனா ஹோஸ்ட் கண்ட்ரினா இப்போ சிங்கப்பூர் ஹோம் கண்ட்ரி, அவங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா இஸ் அ ஹோஸ்ட் கண்ட்ரி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்னென்னா, த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல். அதனால் இன்கம் எம்ப்ளாய்மெண்ட்டும் ஹோஸ்ட் கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட், இந்த எஃப்டிஐயில் என்ன நடக்குதுன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஃப்ரம் ஹோம் கண்ட்ரி டு ஹோஸ்ட் கண்ட்ரி. த ரெசிபியன் கண்ட்ரினா எந்த ஹோஸ்ட் கண்ட்ரி, இப்போ சிங்கப்பூர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவில்னா, இந்தியா இஸ் எ ரெசிபியன் கண்ட்ரி, அங்கே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும். எஃப்டிஐ என்ன கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ டு த கவர்மெண்ட் ஆஃப் ஹோஸ்ட் கண்ட்ரி when it taxes profits of foreign firms or get royalties from concession agreements. இதனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் கிடைக்கும் எஃப்டிஐயில். A part of profit from direct foreign investment may be plowed back into the expansion, modernization or development of related industries. இப்போ எந்த கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இண்டஸ்ட்ரீஸில் வர வருமானத்தை அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இருக்கிற இண்டஸ்ட்ரியை மாடர்னைஸ் பண்ணுறது, டெவலப்மெண்ட் எதாவது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும் எக்ஸ்பேன்ஷன். அடுத்து என்ன பண்ணுறாங்க பாரு. இட் மே கிண்டில் மேனேஜரல் ரெவல்யூஷன் இன் ரெசிபியன் கண்ட்ரி த்ரூ ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் மேனேஜ்மெண்ட். ஹவு தே ஆர் மேனேஜிங் டு கெட் மோர் ப்ராஃபிட் அப்படின்றது இந்தியன் கம்பெனிஸ்க்கும் கிடைக்கும். அண்ட் ஃபாரின் கேபிட்டல் மே எனேபிள் த கண்ட்ரி டு இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் ரெடியூஸ் இம்போர்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்.
and thereby ease balance of payment disequilibrium. Balance of payment or disequilibrium will be solved by the foreign direct investment. It may encourage export and reduce import because they are producing in host country. And foreign investment may also help increase competition and break domestic monopolies. Monopoly is single seller. ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரியில் சிங்கிள் செல்லராக இருக்கிறவனுக்கு போட்டியாய் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுனால அங்கே காம்படிஷன் ரெடியூஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், மோனோபோலி ரெடியூஸ் ஆகும். இஃப் எஃப்டிஐ ஆட்ஸ் மோர் வேல்யூ டு அவுட்புட் இன் ரெசிபியன்ட் கண்ட்ரி, ஹோம் கண்ட்ரியில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை விட அந்த நெட் அவுட்புட் ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த கம்பெனி கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட சொசைட்டி கிடைக்கிற பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் பை பிரிங்கிங் கேபிட்டல் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எஃப்டிஐ மே ஹெல்ப் இன் ஃபில்லிங் த சேவிங் கேப் and foreign exchange gap in order to achieve the goal of national economic development. Foreign direct investment அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை விட அதிலிருந்து கிடைக்கிற சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஸ்டிமுலேட், எதை தூண்டுறதுன்னா டொமஸ்டிக் என்டர்பிரைஸ் டு இன்வெஸ்ட் இன் ancillary industries in collaboration with foreign enterprises. அங்கேருந்து வர ஃபாரின் கம்பெனியோட இந்தியன் கம்பெனிஸும் கொலாபரேஷன் ஜாயிண்ட் வச்சுக்கிறாங்க. அண்ட் ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ அவங்களும் அந்த ஃபாரின் கம்பெனியோட கொலாபரேஷன் வச்சுட்டு டெவலப் பண்ணுவாங்க. லாஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோயிங் இன் டு த டெவலப்பிங் கண்ட்ரி மே ஆல்சோ என்கரேஜ் இட்ஸ் என்டர்பிரனர் டு இன்வெஸ்ட் இன் த அதர் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ். இப்போ சிங்கப்பூர் அவங்களாம், நம்ம ஜப்பான் இவங்களாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியா வந்து என்ன செய்யணும்னா நம்மளை விட பேக்வேர்டில் இருக்காங்களே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. த firms in India have started investing in Nepal, Uganda, Ethiopia, Kenya and other less developed countries while they are still borrowing from abroad. The larger FDI to India comes from where the small countries like Singapore, Mauritius, அங்கேருந்து தான் இந்தியாவுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது. அப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த ப்ரைவேட் ஃபாரின் கேபிட்டல் டென்ட் டு ஃப்ளோ டு த ஹை ப்ராஃபிட் ஏரியா ரதர் தென் டு த ப்ரையாரிட்டி செக்டர். எது இம்பார்ட்டன்ட் செக்டரோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் எதில் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் அந்த செக்டர்ஸ் பார்த்து தான் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டெக்னாலஜிஸ் இந்தியாவுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அட்வான்ஸ் டெக்னாலஜி, அது இந்தியன் அந்த ஜியாகிரபிக்கல் அந்த சிச்சுவேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி அந்த டெக்னாலஜிஸ் கொண்டு வராமல் அவங்களுக்கு ஏற்ற டெக்னாலஜி தான் இங்கே அந்த ஹோஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு கொண்டு வருவாங்க. அங்கே சொல்லிக்க பாருங்க, இன்வெஸ்டர் மே நாட் பி அப்ராப்ரியேட் டு த கன்சம்ஷன் நீட், சைஸ் ஆஃப் த டொமஸ்டிக் மார்க்கெட், ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, அதுக்கு ரிலேட்டடான டெக்னாலஜி இல்லாமல் அவங்களுக்கு எந்த டெக்னாலஜி சூட் ஆகுமோ அதை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சம்டைம் ஹாவ் அன்ஃபேவரபிள் எஃபெக்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி பிகாஸ் when the drain of foreign exchange by way of royalty, dividend, etc. is more than investment made by a foreign concerns. அவங்க இப்போ ஃபாரின் கம்பெனிஸ் ப்ராஃபிட் கிடைக்கலையே, அதை அவங்க கண்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்தியாவில் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்த ஈக்குலிபிரியமில் வந்து ப்ராப்ளம் வரும். அண்ட் ஃபாரின் கேபிட்டல் சம்டைம் இன்டர்ஃபியர் இன் நேஷனல் பாலிட்டிக்ஸ். பெரிய பெரிய கம்பெனி வந்து இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த இந்தியன் லீடர்ஸ்கிட்ட எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி டேக்ஸ் போடக்கூடாது அப்படி இப்படிலாம் என்ன செய்வாங்க, தலையிடுவாங்க, நம்மளோட பாலிட்டிக்ஸில் தலையிடுவாங்க. அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர் சம்டைம் என்கேஜ் இன் த அன்ஃபேர் அன்எத்திக்கல் ட்ரேட் ப்ராக்டிஸ். இந்த சிங்கம் படத்துலலாம் காட்டுவாங்களே, அந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் கொண்டு டம்ப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி அன்ஃபேர் அன்எத்திக்கல் ட்ரேட் ப்ராக்டிஸில் ஃபாரின் கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த எஃப்டிஐயில் இருக்குது. இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வீக்கான அப்புறம் ஸ்மால் மீடியம் அந்த என்டர்பிரைஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
and sometimes foreign investment can result dangerous situation, minimizing eliminating competition and the creation of monopolies or oligopoly structure. நம்ம இங்கே மோனோபோலியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஃபாரின் கம்பெனிஸ் வருதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களே மோனோபோலியாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. Often there are several costs associated with encouraging foreign investment. வர ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட் நிறைய சலுகையெல்லாம் கொடுக்கறதுனால என்ன நடக்குதுன்னா, டொமஸ்டிக்கோட சேவிங்ஸ் ரெடியூஸ் ஆகும். அப்போ இந்த ட்ரேடில் வந்து அன்ஃபேவரபிள் ட்ரேட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுலேயும் அதில் வர அந்த டிஸ்இக்லிபிரியம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதனால் வரும். தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1991 நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லியிருக்கு இல்லையா, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது. திஸ் ஹெல்ப் டு ஓப்பன் அப் அ இந்தியன் மார்க்கெட் டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். Foreign direct investment in India has increased over the years. In India, foreign direct investment has been advantageous in terms of free flow of capital, improved technology, management expert, and access international market. இதெல்லாம் 1991க்கு அப்புறம் தான் இந்தியாவோட தலையெழுத்து இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. இதை பண்ணது யாருன்னு சொல்லியிருக்கேன்னு யோசிச்சுட்டு சொல்லுங்க பாப்பா, கேள்வி கேட்கணும். அண்ட் மேஜர் செக்டர்ஸ் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எப்படி அலோவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் செக்டர்ஸ், பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங், இன்சூரன்ஸ் செக்டரில், டெலிகம்யூனிகேஷனில், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம், ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா அந்த இதில், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், மெடிக்கல்ஸு, சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதிலெல்லாம் எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுலெல்லாம் அலோவ் பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா, நாட் பெர்மிட்டட் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், அந்த மிலிட்ரிக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த இதில், அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், கோல் அண்ட் லிக்னைட், மைனிங்கு, சுரங்க தொழில் இருக்கு இல்லையா அதில் இந்த மாதிரி மேக்னீஸ், குரோம், ஜிப்சம், சல்ஃபர், டைமண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த மைன்லேயுமே இந்த எஃப்டிஐயை அலோவ் பண்ணவே இல்லை. எஃப்டிஐ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. 1991 $97 million இருந்தது. 2004-05 $5,535 ஆயிடுச்சு. இது இப்போ 2016 44 இருந்தது. 2017 40 டிக்ளைன் ஆகிருக்கு. இப்போ 2018, 19, 20க்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தெரிஞ்சு சொல்லணும். கன்க்ளூட் பண்ணிடலாமா? இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் படிச்சிருக்கிறேன்னு, இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு யூனோ, and benefits of several theories, classical theories படிச்சிருந்தோம், ஆடம் ஸ்மித்து, ரிக்கார்டோ அதெல்லாம் படிச்சிருந்தோம். அப்படியே ஆப்போசிட்டாக மாடர்ன் தியரி படிச்சிருந்தோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், கெயின்ஸ் ஆஃப் ட்ரேட், டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இதெல்லாம் படிச்சிருந்தோம். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃபிக்ஸடு ஃப்ளெக்சிபிள் ரேட்டெலாம் பார்த்துருந்தோம் இல்லையா. அப்புறம் எஃப்டிஐ அதெல்லாம் எப்படி லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸை டெவலப்டு கண்ட்ரிஸாக மாற்றுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது. எக்கனாமிக்கலாக எல்லா கண்ட்ரிஸும் டெவலப் ஆகுதா இல்லை டிஸப்பாயிண்ட் ஆகுதா அப்படின்றது அந்தந்த கண்ட்ரிஸோட எக்கனாமிக் பாலிசிஸை பொறுத்தது. ஓகே, லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.